நான் ரெடியா வரவான்ற ஒரு பாட்டு நெசசரிலி அந்த கதைக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லல்ல. இல்ல. ஆக்சுவலி என்னன்னா, அப்படி பார்த்திருந்தா லியோல வந்து விஜயனாவ காட்டும்போதே இன்ட்ரோடக்ஷன் சாங்ல தான் ஆரம்பிச்சிருக்கணும். கரெக்ட். எடுத்தோனவே ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங்லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும். பட் ஆனா அதெல்லாம் அவங்க கேட்கவே இல்ல. அவங்களுக்கு அந்த கதை புடிச்சிருந்து இருக்கணும். பட் ஆனா எனக்கு எந்த பிரஷர் என்னன்னா, விஜயனா மாரி ஒரு டான்ஸர அந்த படத்துல ஆட வைக்கலன்னா, அதே ஒரு கிரைம் மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம். அது ஒண்ணும் பயங்கரமான ஆர்ட்ஹவுஸ் ஃபிலிமோ அதெல்லாம் எதுவும் இல்ல. இட்ஸ் ப்ராப்பர் பக்கா கமர்ஷியல் ஃபிலிம். பட் உங்களுக்கு புரியுதுல்ல நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு புரியுது. முதல் பாதியில நடக்கக்கூடிய அந்த கதைக்களத்துக்கும், அந்த கதாபாத்திரத்திலேருந்து சற்றே வெளிய போன ஒரு தன்மை இருக்கு. யா அண்ட் 2வது அவங்க விஜயனா வந்து ஆல்வேஸ் ஹி பிளேஸ் தட் லார்ஜர் தென் லைஃப் ரோல். ம். எனக்கு இருக்க அந்த 18 நிமிஷம் மட்டும் அந்த ஸ்பேன்ல என்னெல்லாம் அவர் பண்ணலையோ, இந்த கேரக்டர்ல பண்ண முடியாதோ, அத திருப்பி பண்ண வச்சு திருப்பி கொண்டு வரலாங்கிறது தான். சரி இத முடிச்சிரும். இந்த வேலையெல்லாம் இங்க முடிச்சுட்டு வெளிய வெளிய வந்துருவோம். வந்துட்டோம். எனக்கு குயிக்கா அத முடிச்சுட்டு வெளிய வந்துட்டா திருப்பி அகைன் இட் வில் பி இந்த சேம் ஸ்டோரி. ஸோ அந்த மாரி தான் இருந்தது. அண்ட் அதே தான் நான் சொல்ற மாரி நீங்க கேட்ட கேள்விக்கு டு ஆன்சர் யுவர் ப்ரீவியஸ் கொஸ்டின், அது அந்த சிக்னேச்சர்ங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்போ அதுவுமே வந்து நம்ம டயர்ட் ஆக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ம். ஆடியன்ஸ் ஒரு பாயிண்ட்ல. அது ஃபர்ஸ்ட்டா பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாரி அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மாநகரம் வரும்போது. கைதியில அந்த ஜும்பலக்கா சாங் வரும்போதாகட்டும், அ ஆசை அதிகம் வச்சு வரும்போதெல்லாம் அந்த அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாருக்குமே புடிச்சிருந்தது. ஐ மீன் சம்மந்தமே இல்லாம இந்த பாட்டுக்கு சண்டைன்னா இது எப்படி பார்க்குறதுங்கிறது